முஸ்லீம் லீக் அமைச்சர்கள் வர முடியுமா? கற்பனை செய்ய முடியுமா? 2 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் எங்கேயாவது கேட்டதுண்டா? எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியல், ஜெயலலிதா என்கிற பிம்ப அரசியல், அந்த இடத்துக்கு விஜய் என்கிற பிம்ப அரசியல் வந்துருச்சு. அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஜோசியக்காரனை கொண்டு போய் அரசு முதன்மை அதிகாரியை கொண்டு போய் போட்ட உடனே கூட்டணி கட்சிக்காரங்க தான் பதில் சொல்றாங்க. அது பெரிய கொடுமை. ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கான பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அரவணைக்கிற தன்மை, இது எதுல ஏதாவது ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இருக்கா? ஆனா தேர்தல் அரசியல் என்று வருகிற போது வைகோ அளவுக்கு அந்தர்பல்ட்டி ஆகாயப்பல்ட்டி அடிச்ச ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னா, ஆவேக்கா குதிரை பேர் அரசியல் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள் மேல நம்பகத்தன்மை இல்ல. பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் ராஜ் கம்பீரன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் பரபரப்பா இருக்கு. வைகோ அவர்களுடைய பேட்டி ஒரு பக்கம் கலவரமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வேலுமணி அவர்கள் கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே தாவேக்கால போய் இணையறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களா? அதுலதான் இந்த பதேஷ்டங்களா? அது தமிழ்நாட்டு அரசியலிலே திமுக, அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் உடைக்கப்பட்டு அதிமுகவை தூக்கி ஓரங்கட்டிட்டு அந்த இடத்திற்கு தாவேக்கா வந்து விட்டது. அதுவும் முதல் கட்டத்திலேயே 3வது இடத்துக்கு வர வேண்டிய ஒரு அரசியல் கட்சி முதன்மை சக்தியாக மாறி ஆளுகிற அரசாங்கத்தை 2வது இடத்திற்கு தள்ளி 2வது இடத்திலே இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுவதன் மூலமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எப்பவுமே இருதுருவ அரசியல் தான். அது திமுகவா அதிமுகவா என்று கடந்த காலத்திலே இருந்தது. அது திமுக தாவேக்காவா என்கிற இடத்திற்கு நகர்ந்து விட்டது என்கிற போது அதிமுகவிலே இருக்கிறவர்களுக்கு இனிமேல் அதிகார மையத்துக்கு வரவே முடியாது என்கிற தன்னம்பிக்கை அவர்கள் இழந்திருக்கிறார். நம்ம சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிட்டோம், 47 பேர் ஜெயிச்சான். 47 பேரும் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? எதிர்கட்சியாகவும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. ஜெயிச்சா தானே எதிர்காலம். அதனால பொழைச்சுக்கணும்னு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில 67 தோற்ற காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசைக்கு வருகிறது. எம்ஜிஆர் வந்ததற்கு பின்பு 72 அவர் கட்சி தொடங்கியதற்கு பின்பு 75 காமராஜர் மரணம் நிகழ்கிறது. அதற்கு பின்பு 3வது சக்தி ஆனவர்கள் 59 வருஷமா, ஒரு நாள் 2 நாள்ல 59 வருஷமாகவே அவர்கள் வந்து 2வது சக்தியா வர முடியல. நான் சொல்றது முதன்மை சக்தி கிடையாது. 2வது சக்தியா வரவே முடியலன்னா அந்த கட்சி வந்து யார் மேலையாவது தோல் மேல கிளியா தான் இருக்க முடியுமே தவிர, தோழமையா தான் இருக்க முடியுமே தவிர அந்த இடத்துக்கு வந்துருச்சு. எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியல், ஜெயலலிதா என்கிற பிம்ப அரசியல், அந்த இடத்துக்கு விஜய் என்கிற பிம்ப அரசியல் வந்துருச்சு. சினிமா, அதாவது சினிமா கவர்ச்சியின் வழியாக கட்டமைக்கப்பட்டதுதான் எம்ஜிஆரின் அரசியல். அவருக்கு எம்ஜிஆருக்கு கூடுதல் தகுதி இருந்திருக்கலாம், அரசியல் பண்பு இருந்திருக்கலாம், அரவணைக்கக்கூடிய பண்பு இருந்திருக்கலாம், மனிதாபிமானம் இருந்திருக்கலாம், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ என்று பாராட்டு பெற்றிருக்கலாம், கொடை வள்ளல் என்று வர்ணிக்க எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் சினிமா தான் முகவரி, முகம்தான் அரசியல். முகத்தை கடந்து ஒரு அரசியல் கிடையாது. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு பயணத்திலே இருக்கிற போது ஒரு பொதுக்கூட்டம் முடித்து விட்டு ஒரு அம்பாசிடர் காரில் போகும்போது அதிகாலையில் வந்து ஒரு தேநீர் கடையில் நிறுத்தி ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ஓட்டுநர்கிட்ட சொல்லும்போது பொழுது விடிந்து விட்டது. அந்த வண்டியை கிராஸ் பண்ணி வயல் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் அந்த ரோட்டை கடந்து போகும்போது திமுக கொடி கட்டியிருக்கு அந்த காரில். அந்த கொடியை உத்து பார்த்துட்டு உள்ளே இருக்கிற அண்ணாவை பார்த்து, அண்ணாவை யாருன்னு தெரியல அவங்களுக்கு, நீங்கள் எம்ஜிஆர் கட்சியில் இருக்கலான்னு கேட்டிருக்காங்க. யாரு? விவசாய வேலைக்கு போனவங்க திமுகவை உருவாக்கிய அண்ணாவை பார்த்து அந்த பாமர மக்கள், அந்த பெண்கள் கேட்டிருக்காங்க, ஐயா பெரியவரே நீங்கள் எம்ஜிஆர் கட்சியில் தான் இருக்கலா அப்படின்னு சிரித்துக்கொண்டே அண்ணா சொன்னார். ஆமாம், எம்ஜிஆர் கட்சியில். டீ கூட்டு கொண்டு வந்த உதவியாளர் கேட்குறாரு, ஐயா உங்கள் கட்சி எம்ஜிஆர் கட்சி சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவர்களுக்கு தெரிந்த முகம் வந்து எம்ஜிஆர் முகம் தான். எப்போவுமே அறிவார்ந்த மக்களாக இருக்கிறவங்க அண்ணாவை புரிந்து வைத்திருப்பார்கள். பாமரர்கள், படிக்காதவர்கள், அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் எம்ஜிஆரை தான் புரிந்து வச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த அரசியல் இருக்கிறது. எம்ஜிஆர் என்னுடைய எழுச்சி வந்து மேலோங்கி போகிற போது கருணாநிதி வந்து என்ன செய்தார் அரசியலில்? கலைஞரினுடைய அரசியல் என்பது 2ஆம் கட்ட அரசியலாகிவிட்டது. அவர் எதிர்கட்சி அரசியலே இருந்தார். எனக்கு தெரிந்து நான் என்னுடைய பள்ளி பருவத்திலே நான் பார்த்துருக்கேன், கலைஞர் கூட்டங்கள் கேட்டிருக்கேன். அப்போ சொல்லுவார், என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது, என் பேச்சை கேட்பதற்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது, இதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தால் கூட நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன்.
கலைஞரின் பேச்சை ரசித்தார்கள், வாக்களித்தது கூட எம்ஜிஆருக்கு தான். ஓகே, அது அப்படியே திரும்பி விட்டது. வரலாறு விஜய், ஆமா, விஜயை வந்து நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பது வேறு. விஜயை வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக விமர்சித்தவர்கள் நானும் ஒருவன். இப்போது எனக்கு அவர் மீது விமர்சனம் தான் இருக்கிறது. இப்போ மட்டும் அவர் மீது எனக்கு தனிப்பட்ட காதல்லாம் கிடையாது, விருப்பம்லாம் கிடையாது. இப்போது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் வாக்களித்து விட்டார். ஃபர்ஸ்ட் கேரே வந்து நீங்க ஒவ்வொரு கேரா தானே போடணும். இது எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கேரலே 35% வாக்கு வங்கி பெற்று விட்டார். அதனால நிலை குலைந்தவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தோழமை கட்சிகள் பூராமே அது முழுமையான வெற்றிக்குள்ள போகாம அந்த 108க்குள்ள நிற்கும் போது ஆதரவு நிலைப்பாட்டுக்காக உள்ளே சென்றவர்கள் அத்தனை பேருமே அதிகாரத்திற்கான ஆட்களாக மாறிவிட்டார்கள். அதனாலதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளை வந்து வெளியிலிருந்து ஆதரவு, எல்லாருமே வெளியிலிருந்து ஆதரவு இல்லை. அமைச்சரவையில் பங்கேற்பு. இந்த இடத்தை அடைந்ததற்கு பின்பு அதிமுக திக்கு திணறி போராடி மூச்சு திணறி ஆக்சிஜன் கட்டானது மாதிரி இருக்கு ஐசியூ வார்டில். இப்போ ஒருத்தரா குதிச்சு என்ன பண்றாங்கன்னா, அதிமுகவை விட்டு தப்பி ஓடுகிறார்கள். இப்ப இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் என்ன செய்யணும்? பொதுக்குழுவை கூட்டி அனைத்து நிர்வாகிகளுடன் கருத்துரையாடல் நடத்தி இந்த கட்சியை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு, மீட்பதற்கு என்ன வழி இருக்குன்னு பேசணும்ல. ஒரு பொதுக்குழுவை கூட்ட மாட்டேங்கிறாரு. அதான் பிரச்சனை. ஆமா, ஜனநாயக பண்பு வேணும்ல. நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அந்த நாற்காலியிலே நீங்கள் கழுத்தை குதிரையை கூட வைத்து ஓட்டலாம். கையெழுத்து போடுவதற்கு நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆட்சியை நடத்தி கொடுத்துருவான். உத்தரவு போடுவதற்கு உங்களுக்கு படை பரிவாரங்கள் இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கிற போது, அதிகாரம் இல்லாமல் இருக்கிற போது, ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கான பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அரவணைக்கிற தன்மை, இது எதுல ஏதாவது ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இருக்கா? கொறடா உத்தரவு ஆதரவு தெரிவிச்சிட்டு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்த மாட்டை கட்ட மாட்டேன், போன மாட்டை தேட மாட்டேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. வந்த மாட்டை கட்டி வைக்கணும், போன மாட்டை தேடணும், அப்பதான் அவன் மாட்டுக்காரன், அப்பதான் அவன் வந்து மாடு வளர்க்கறதுக்கு அர்த்தம். நான் வந்த மாட்டை கட்ட மாட்டேன், போன மாட்டை தேட மாட்டேன்னு சொன்னா அவன் வந்து விவசாயம் நடத்த முடியாது, அவனால மாட்டை கட்டி மேய்க்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நிலைமை, வந்த மாட்டை கட்டுறதும் இல்லை, போன மாட்டை தேடுறதும் இல்லை, ஒவ்வொன்றா போகுது. நான் கிளம்புறேன், விராலிமலை விஜயபாஸ்கர் நான் கிளம்புறேன், கரூர் விஜயபாஸ்கர் கிளம்புறேன், வேலுமணி ஆலோசனை பண்றாரு கிளம்புறேன், எல்லாருக்கும். அவருக்கு இணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு கொடுத்தா பத்தாது, என்னை நம்பி இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுடைய ரெண்டு ஒரு உத்தி இருக்கு. ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருக்கிறாருன்னா டோட்டல் கண்ட்ரோலே வந்து அந்த ஒன்றியம் எல்லாருமே அவர் கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகளில் யாரை எம்எல்ஏ ஆகணும், யாரை ஆகக்கூடாது, என்ன செய்யணுங்க அவர் டிசிஷன்ல தான் இருக்கும். நீங்க துணை பொதுச் செயலாளர் மாதிரி கொடுத்தீங்கன்னா பதவி பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க அதிகாரம் செலுத்த முடியுமா, ஆதிக்கம் செலுத்த முடியுமா? பண்ண முடியாது. அந்த பவர்ஃபுல் இருக்காது, பவர்ஃபுல்லா இருக்காது. பேரு தான் பேரு, கோயம்புத்தூர் பெல்ட் வேலுமணிங்கிற பேர் போயிடும். பேரு பெத்த பேரு குடிக்க தண்ணி இல்லாத மாதிரி ஆயிடும். பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இப்ப தலைமை கழக பேச்சாளர் தமிழ்நாடு முழுக்க போவாரு, அதனால தலைமை கழக பேச்சாளருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குமா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்குறேன். எல்லா ஊர்லயும் போய் பேசுவார், எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் என்ன இருக்கு அவருக்கு? அவரு கவர்ல வாங்கிட்டு வரதான் ஒரு அதிகாரம், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது மாதிரி தான் இது. நீங்க துணை பொதுச் செயலாளர் இருக்கிறவரு எல்லா இதுக்கும் நீங்க டூர்லாம் போகலாம், நீங்க எல்லா மாவட்டத்துக்குலாம் போகலாம், ஆனா தீர்மானிக்கிற சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதானே அரசியல்ல முக்கியம். ஆனா தாவேக்கா தான் குதிரை பேர் அரசியல் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள் மேல நம்பகத்தன்மை இல்ல, அதனால அவங்க இந்த மாதிரி ராஜினாமா பெண் வர வச்சு இவங்களுடைய மெஜாரிட்டிலேயே மொத்த ஆட்சியும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குதிரை பேர் அரசியல்ல தான் அதிமுகல இருந்து ஒருத்தரா வராங்கிற விமர்சனம் நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லையா? அதுல என்ன சந்தேகம்? இவங்களா போறாங்க. நம்ம வைகோ வந்து உல்டாவா சொல்றாரு, திமுக தான் குதிரை பேரம் பண்ணுது உலகத்துல. இப்படி வினோதமான அவருதான் சொன்னாரு, விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணி தரேன், வெற்றி வாய்ப்பை நானே வாங்கி தரேன்லாம் சொன்ன. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு குதிரை பேரம் நடக்குது. வைகோ வந்து எப்ப அந்நியனா இருக்காரு, எப்ப அம்பியா இருக்கிறாரு கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு என்ன சொல்றாருன்னா, நான் திமுகவை காப்பாற்றாம விட மாட்டேன்னு சொல்லுவார் ஒரு நாள், அடுத்த நாள் திமுகவை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லுவார். எப்ப எப்படி சொல்ற? இப்ப ரெண்டு விதமா பேசிட்டாரு. விஜய் வந்து ராஜினாமா செய்யுங்க உங்க மதிமுக சட்டமன்ற உறுப்பினர், நானே வந்து பிரச்சாரம் செய்ய வர்றேன்னு ஒரு பக்கம் விஜயை காட்டி கொடுத்துட்டாரு. விஜய் சொன்னதன் மூலமா விஜயுடைய குதிரை பேர அரசியலை வெட்ட வெளிச்சமாக்கிட்டாரு. அடுத்தது என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு கேட்டவுடனே,
நான் தான் சொன்னேன் ராஜினாமா பண்ண சொல்லி, விஜயிடம் நான் தான் கேட்டுக்கொண்டேன்ட்டாரு. அப்ப அது உண்மையா இது உண்மையா? எந்த வைகோ அந்த டூயல் கேரக்டருங்கிறது சினிமாவில் பார்த்துருக்கோம். 2 பேர் ட்வின்ஸ் கேரக்டர்லாம் நடிப்பாங்க. ஜீன்ஸ் படத்துல எல்லாம் பார்த்துருப்பியா நீங்க, பல படங்கள்ல பார்த்துருப்பியா, ஒரே ஆள் இருப்பாங்க 2 பேர். இப்போ எந்த வைகோ சொல்றதா நம்ம ஏற்றுக்கொள்வது? இன்னைக்கு பேசியிருக்காரு கரப்ஷன், கட்டிங், கமிஷன், இதுதான் திமுக ஆட்சி, நடந்த முறைகேடுகள்லாம் ஏகப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. கமிஷன் வாங்கும்போது, கட்டிங் வாங்கும்போதெல்லாம் கூட இருந்திருக்கிறாரு. அந்த கமிஷன் வாங்கின, கட்டிங் வாங்கின, கரப்ஷன் பண்ண பணத்துல மகனை எம்பி ஆக்கியிருக்காருல்ல, அதெல்லாம் யாரு காசு? இப்போ நீ ஜெயிச்சியல்ல, சீர்காழியில ஒருத்தர் செந்தில் குமரன் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு மதிமுகல அப்படின்னா யாரு காசுல ஜெயிச்சாரு? அங்கே கட்சி கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? சீர்காழியில மதிமுகவுக்கு கிளைக்கழகங்கள் இல்லாத ஊர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி சீர்காழி. நான் சொல்றது பொய்ன்னா சீர்காழி தொகுதியை ஆய்வு செய்ய, யாரை வேணாலும் கேளுங்க, போன போட்டு கேளுங்க. மதிமுக எத்தனை ஊர்ல இருக்கு? அவர் சொல்றாரு கிளைக்கழகமே இல்லாத கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க. யார? விசிகாவை. உண்மை கொடுமை என்ன தெரியுமா? விசிகாவுக்கு கிளைக்கழகம் இருக்கு, மதிமுகவுக்கு தான் இல்லை. மதிமுக இன்னைக்கு என்ன நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, நான் சொல்லக்கூடாது, சங்கடப்படுவாங்க போல பேர். கம்மவா நாயுடு கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தேனி பக்கத்துல. எங்க ஆளுங்க மட்டும்தான் நாங்க இருக்கோம். ஈழ அரசியல் பேசியவர் அவரு. மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக அவர் போராடி இருக்கிறார். அதை நான் மறுக்கல. இன்னைக்கு என்ன நிலவரம், இன்னைக்கு என்ன நிலவரங்கிறத விஷயம். ஒரு காலத்துல எல்லாருமே அம்பாசிடர் கார் தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அம்பாசிடர் கார் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க. பழம் பெருமைன்றது இன்றைக்கு உதவுமா? நேற்று நீங்கள் என்னங்கிறது. நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு அவர் போராடுகிறார். ஆனா தேர்தல் அரசியல் என்று வருகிற போது வைகோ அளவுக்கு அந்தர்பல்ட்டி ஆகாயப்பல்ட்டி அடிச்ச ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்கிறேன். நான் வைகோ மீது எந்த வன்மமும் எனக்கு கிடையாது. அவருடைய பேச்சாற்றல் மீது, அவருடைய அறிவாற்றல் மீது, அவருடைய போராட்ட குணத்தின் மீது நான் இப்போதும் மரியாதை வச்சிருக்கேன். ஆனால் அவருடைய அரசியல் முடிவுகள் என்பது தற்கொலை முடிவுகளாகவே இருந்திருக்கு தொடர்ந்து எல்லா முறையுமே. இப்போ என்ன அவசியம் வந்துருச்சு தாவேக்கால போய் இணையணும்ட்டு? இப்போ இந்த தாவேக்கால இணைஞ்சுதான் அடுத்து இந்த 2 எம்எல்ஏ குழு ஒருவேளை ராஜினாமா பண்ணி இதுல என்ன நடந்துற போது இல்லை, அதாவது சிறு கட்சிகளா இருக்கிறவங்க, அது நீங்க அதான் நான் சொல்றேன்னா ஆளுங்கட்சியா ஆவதற்கான வாய்ப்பற்றவர்கள். சிறு கட்சின்னு சொல்றது எண்ணிக்கையின் அடிப்படை மட்டுமல்ல, வாக்குகளின் அடிப்படை மட்டும். தனியா அவங்களால எதையும் அவர்களால ஒரு ஆளுங்கட்சியா வரவே முடியாதவர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு தாவேக்கா நல்வாய்ப்பு. நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் பங்கேற்க முடியுமா? வன்னியரசு போராட்ட களங்கள்ல எல்லா களங்களையும் இருப்பார். எங்கேயாவது நீங்க முட்டுச்சந்தில் போராட்டம் நடந்தாலும் சரி, வல்லூர் கோட்டத்தில் நடந்தாலும் சரி, இல்லை எங்கிட்டாவது கன்னியாகுமரி மாதிரி கடைக்கோடி ஊர்ல போய் நடந்தாலும் சரி, போராட்ட களங்கள்ல நிற்பாரு. ஒரு போராட்டக்காரரை அமைச்சராக மாற்றியதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை நம்ம வரவேற்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சுதந்திரம் அடைந்ததுல இருந்து நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் முஸ்லீம் லீக் அமைச்சர்கள் வர முடியுமா? கற்பனை செய்ய முடியுமா? 2 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் எங்கேயாவது கேட்டதுண்டா? இந்த ஆஃபர் போடுறவங்க கூட 2 வாங்கினா 2 இலவசங்கிறான்ல, அது அந்த ஆஃபரை விட இது பெருசா இருக்கு. வாய்ப்பே இல்லைல்ல, நிகழ்த்தி காட்டியிருக்கு தாவே. ஆமா, சீசன் எண்டு சேல்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு வேற வாய்ப்பே இல்லை. வரலாற்றில் ஒரு வாய்ப்பு 59 வருஷம் கழிச்சு காமராஜர் அந்த 67 காங்கிரஸ் தோத்ததுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் காங்கிரசுக்கு ஒரு மந்திரி சபையில் இடம் உண்டா? எங்கள் வாக்கு வங்கியை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன், திமுக என்ன தப்பு பண்ணாலும் திருமாவளவன் போய் கேட்பாங்க, என்ன இந்த அரசாங்கம் இப்படி செய்திருந்தாங்க, அவர் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கேட்பாங்க. அவர் என்ன செய்வார்னா, திமுக மனம் கோணாதபடி ஒரு பதில் சொல்லுவாரு. அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவாரு, பேரை மாத்திடுவாரு. ஆமா, சாராய வைக்கிற அரசாங்கம் அதுக்கு எதிராக மாநாடு, நான் என் கட்சிக்காரனை அனுப்புறேங்கிறாங்க. உலகத்துல இது எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒருத்தர் போராட்டத்துக்கு ஒரு மாநாடு நடத்தினா ஏன் ஆளையும் சேர்த்து அனுப்புறேன். இப்ப கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துறாங்க, கலெக்டர் டக்குன்னு வெளியில உங்க போராட்டத்தில் நானும் பங்கேற்கிறேன் அப்படி இருக்கு. தீர்க்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு, போராட வேண்டிய இடத்துல பொதுமக்கள் இருக்கான். பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அதிகாரமும் ஒண்ணா? இல்ல, அவர் உத்தரவு போடுற இடத்துல இருக்க அதிகாரியில மாற்ற வேண்டியது அவர். அவங்க நாங்களும் வர்றோம். திருமாவளவன் என்ன பண்ணாரு பார்த்தாரு, மது ஒழிப்பு என்பது அகில இந்திய அளவிலே நடத்தப்பட வேண்டும். மோடி இந்தியா முழுக்க தடை செய்ய, நீ பணத்தை மட்டும் தடை செய்யற, 500 நோட்டு செல்லாதுங்கிற கிட்ட 1000 நோட்டு செல்லாதுன்னா மொத்தமா மது இந்தியா முழுக்க ஒளி. எதுக்கு நீ தமிழ்நாடு அரசு ஒழிக்க சொல்லிட்டு இருக்க? எதுக்கு ஸ்டாலின் கோரிக்கை வச்சுட்டு இருக்க? எல்லா பவரையும் நீ தானே வச்சிருக்க. அப்ப மத்திய அரசாங்கத்துக்கு தானே எல்லா அதிகாரம் இருக்கு. அகில இந்திய அளவிலே மது ஒழிக்கப்பட வேண்டும். கோரிக்கையெல்லாம் நல்லாவே இருக்கு.
நடைமுறை. அப்போ நீங்கள் இப்பயும் பாருங்கள், தாவேக அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஜோசியக்காரனை கொண்டு போய் அரசு முதன்மை அதிகாரியாக கொண்டு போய் போட்டவுடனே கூட்டணி கட்சிக்காரங்க தான் பதில் சொல்கிறாங்க. ஆமாம், அது பெரிய கொடுமை. ஏன்னா இவங்களை கேட்டால் நியமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கர்நாடகத்தை சேர்ந்த சினிமா ப்ரொடியூசரு வெங்கட் நாராயணா, அவர் ஏன் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் கூட கிடையாது, டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு உங்கள்கிட்ட ஆளே கிடையாதா? நான் என்ன கேட்குறேன், அந்த தாவே காலம் ஒருத்தன் கூட அறிவு வளர்ச்சி பெற்றவனே இல்லையா? மூளை வளர்ச்சி பெற்றவன் ஒருவன் கூட இல்லையா? அறிவாற்றல் மிக்கவன் ஒருவன் கூட இல்லையா? டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதியாக இருப்பதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு தமிழனுக்கு கூட அருகதை இல்லையா? ஆற்றல் இல்லையா? தகுதி இல்லையா? கர்நாடகத்திலிருந்து இறக்குமதி பண்றீங்களான்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? நீங்க நினைக்கிறது தப்புங்க, அவர் கர்நாடகத்துக்காரர் கிடையாதுங்க, ஆந்திராக்காரன்னு பதில் சொல்றாங்க. ஏண்டா அது ஆந்திராக்காரன் எங்கேயாவது தமிழ்நாட்டுக்காரனை வந்து டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியா எங்கேயாவது ஆந்திராவில் நியமிப்பாங்களா, கர்நாடகாவில் நியமிப்பாங்களாம் கேட்டா அவர் அடிப்படையில் ஒரு இந்தியருங்கிறாங்க மட்டும். அப்ப என்ன செய்யறது? இப்ப இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியுடைய தனி உரிமைன்னு சொல்றாங்க. என்ன தனி உரிமை? நான் என்ன கேட்கிறேன்னா, அரசு பொறுப்பு என்பது எப்படி தனி உரிமை? கட்சி பொறுப்புக்கு வந்து தனி உரிமை இருக்கு, அரசு பொறுப்புக்கு என்ன தனி உரிமை இருக்கு? நான் என் வரி பணத்துல தானே எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு வாக்காளனும் அல்லது ஒவ்வொரு குடிமகனுடைய வரி பணத்துல தானே ஒரு அரசாங்கம் நிகழுது. நான் வரி கட்டும் போது யாரை போடணுங்கிறது வந்து மக்களுக்கு பொருத்தமுடையதா இருக்கணும்ல. இல்ல யாரை வேணாலும், அது உன் வீட்டுக்கு கார் டிரைவரா அவரு, உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசகரா அவர், அப்படி இல்லை. அரசு பணத்திலே நீங்கள் ஒன்றை செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சிறப்பு பிரதிநிதியாக ஒரு தமிழர் அல்லாதவரை நியமிப்பது என்பது என்ன நியாயம் இருக்க முடியும் நான் கேட்கிறேன். எந்த நியாயமுமே இல்லை. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்குது, மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாங்க. ரொம்ப மென்மையா, இந்த காந்தி எறும்பு கடிக்காதும்பாங்க அந்த மாதிரி மென்மையா வந்து சொல்றாங்களே. தோழர்களை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அதிகாரத்தில் பங்கேற்கல, அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்கல, சைரன் காரில் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குது கேட்டால் கொடுத்துருவாங்க. சிபிஎம்டையும் எம்எல்ஏ 2 பேர் இருக்காங்க, சிபிஐஎம் 2 எம்எல்ஏ இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கல்ல, 2 அமைச்சர் கொடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை அமைச்சர்களாக பார்க்கிற வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கான். ரோட்ல உண்டியல் தான் கொடுக்குவாங்க. அவங்க ஏன் வெளியே இருந்தே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றாங்க? இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு காரணம் தான், இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் தாங்குன்னு தாங்கணுமே. நாங்கள் போராட்டக்காரர்கள், நாங்கள் வந்து நாளைக்கு இந்த அரசு தவறு செய்தால் நாங்கள் செங்கொடியை எடுத்துக்கொண்டு ரோட்ல நின்று போராடுவோமே தவிர நாங்கள் வந்து அதிகாரத்துக்காக நாங்கள் உடன்பட்டு போக மாட்டோம். இப்போ நீ எந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போங்க, சிஐடின்னு எழுதி வச்சிருப்பான். அது வந்து தொழிலாளர் அமைப்பதே. அடித்தட்டு மக்களுக்கு நாளைக்கு வந்து ஆட்டோ தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை வருது, போக்குவரத்து தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு பஸ்ஸை தனியார் மயம் ஆக்குறாங்க, ஏதாவது ஒரு தனியார் மையத்துக்கு ஆதரவான முடிவை தான் இவங்க எடுக்க போறாங்க, மின்சாரத்துறையை தனியாருக்கு விற்க போறாங்க, ஏதோ ஒன்று அரசு வந்து தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கு. நகரும் பட்சத்துல கண்டிக்கிற இடத்துல தான் கம்யூனிஸ்டுகள் இருக்கணுமே தவிர அவங்க பண்ற களவாணித்தனத்துக்குலாம் நாங்க ஒத்து ஊதிக்கிட்டே தாங்க இருப்போம்னு சொல்ற இடத்துல கம்யூனிஸ்டுகளால இருக்க முடியாது. ஏன்னா அந்த அமைப்பு ஐயுஎம்எல் அந்த நிலைமைக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஐயுஎம்எல் வந்து போராட்ட கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா விசிகா போராட்ட கட்சி. அப்ப அவங்களோட ஐயுஎம்எல் வந்து இஸ்லாமியர்கள் சார்ந்த உரிமைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணி போராட்டத்தை பண்ணி போலீஸ்ட தடியடி வாங்கி மண்டையெல்லாம் உடைச்சி ஜெயிலுக்கெல்லாம் போனாங்கன்னு நான் கேள்விப்படல. நான் பிறந்த தேதியிலிருந்து நான் இந்த அரசியலை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், இந்த நாள் வரைக்கும் நான் கேள்விப்படுறேன். ஆனா மிக கடுமையாக களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி விசிகா. விசிகா தன்னுடைய வீரியத்தை இழந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. வீரியத்தை இழக்கக்கூடாது, ஏன்னா அவங்க தான் சனாதன ஒழிப்பு மாநாடு, சமதர்மத்திற்கான மாநாடு, நீங்க ஜனநாயகத்தை காப்போம், மதச்சார்பின்மையை காப்போம், அந்த மாநாடுலாம் எதுக்கு அவங்க நடத்துறாங்க? கொள்கை பிரகடனத்தை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்சி அது. 30 ஆண்டுகளாக எந்த பின்புலம் கிடையாது. திருமாவளவன் ரோடா வீதி வீதியா கத்தி அந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த கட்சி வந்து திடீர்னு ஒரு நாள் பூஸ்டப் ஆகி வந்த கட்சி கிடையாது, தாவேக மாதிரி கிடையாது, 2.5 வருஷத்துல அப்படியே முளைச்சு வந்து அதிகாரத்துக்கு வந்த கட்சி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மதுரையில் இருந்த காலத்தில் ஒரு தலித் பேந்தர் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பை கட்டி அங்கேருந்து ஒரு போராடி கத்தி அவருக்கு 60 வயசு கடந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலான அரசியல் அவர். அந்த அரசியல் களத்தில் அவர் போராடிக்கிட்டே இருக்கு. அவரை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் சிறு கட்சிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அந்த கட்சிகளே அழிந்து போகிற அபாயம்.
இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் ட்ரோல் ஆயிட்டு இருக்கு, கண்டிக்கிறாங்க, விமர்சனங்கள் வருது. எம்எல்ஏ பல்லவி அவர்களுடைய அந்த அவங்கள வந்து அவங்கள நகையாடுற மாதிரி, அவங்க நகைச்சுவையா இருக்கிற மாதிரி திமுகவுடைய யூத் விங் வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து ஒரு நாடகம் நடிச்சிருக்காங்க. அதில் அந்த குழந்தைய தூக்கிட்டு பேசுகிறத ஒரு பெண்மணி நடிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இது வந்து ஒரு தாய்மை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தாவேக்காவை அடிக்கணுங்கிற அவசியம் ஏன் திமுகவுக்கு வருது, இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் யார் இந்த ஸ்கிரிப்ட்லாம் பண்ணாங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள். இதில் உங்களுடைய கருத்து என்ன? திமுக வந்து அதிகாரத்தை இழந்திருக்கிறது. ஒரு பசித்த மிருக மாதிரி அது. வேட்டைக்கு வந்து எதுவுமே கடிச்சு கொதறிட்டாங்க. வேட்டையாடுவதற்கு தயாராக இருக்கும் போது எல்லாமே பசித்த மிருகம் வந்து ரொம்ப கோபத்தோட தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் திமுக மேலே நீங்கள் என்ன விதமான சோசியல் மீடியா விமர்சனம் வச்சுருந்தீங்க? நீங்கள் வந்து மேயர் பிரியாராஜன் மேலே வந்து அதை என்னென்ன கோலம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேகர் பாபுவோட இருக்கக்கூடிய புகைப்படத்தையெல்லாம் மிக மோசமாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ஆபாசமாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பொது வாழ்க்கையில் நாளைக்கு எப்படி பெண்கள் வருவாங்க? நம் வீட்டு பெண்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு போகலாம், ஒரு கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம்னா இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பொய்யா பரப்புறதுன்னு, அவதூறு பரப்பணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, பெண்கள் ஏற்கனவே அரசியல்படுத்தப்படலை. நீங்கள் எல்லா வீடுகளையும் போய் பாருங்கள், பெண்கள் சீரியல் பார்ப்பாங்க, செய்திகள் பார்க்க மாட்டாங்க. பெரும்பகுதி நான் சொல்கிறேன், நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால எனக்கு எதிராக மாறிடாதீங்க, பெரும்பகுதி பாருங்க பார்க்க மாட்டாங்க. அரசியல்படுத்தப்படாமல் பெண்கள் இருக்கிறதுனால தான் அரசியல் தூய்மையற்றதாகவே இருக்கு. பெண்களின் பங்கேற்பு வந்து பெரிய அளவிலே அரசியலிலே வந்து இல்லாமல் இருக்கு. இப்போ யாரோ விதிவிலக்கா ஒரு பல்லவி வர்றாங்க, ஒரு பிரியாராஜன் மாதிரி ஒருத்தர் வர்றாங்கன்னா அவர்களை வந்து இழிவுபடுத்துறத திமுக காரங்க செஞ்சாலும் சரி, தாவேகா காரங்க செஞ்சாலும் சரி, நான் ரெண்டையுமே ஆணாதிக்கத்தினுடைய அடிப்படையில் தான் அது செய்யறான், கட்சியின் கோட்பாட்டின் அடிப்படையில் செய்யறாங்க. ரெண்டு கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அது தவிர்க்கணும், ரெண்டு கட்சிக்காரமே தவிர்க்கணும். அமைச்சர் சரத்குமார் மேலே ஒரு பெரிய அலிகேஷன், அவர் பதில் கொடுத்திருந்தாலுமே கூட அது ஒரு போதைப் பொருளாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வழக்கு பதிவுப்பட்டிருக்காங்க, விசாரணை நடக்கப்படும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நேற்று போராட்டம்லாம் நடத்தியிருந்தாரு சேகர் பாபு, மேயர் பிரியா, அதெல்லாம். இந்த சம்பவம் வந்து அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அவரை அமைச்சர் பதவியில் வந்து அப்புறப்படுத்தணுங்கிற வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் 2 ஆண்டுக்கு முன்பு இருந்த வீடியோங்கிறதுனால அவர் உண்மையிலேயே பயன்படுத்தினது வந்து மாத்திரையா போதை பொருளாங்கிறது உறுதி செய்யப்படலை. அதை எப்படி உறுதி செய்ய முடியும்? வீடியோ வச்சு அப்படி உறுதி செய்ய முடியும்? இப்போ பயன்படுத்தியிருக்காங்க ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொன்னா அந்த காலகட்டத்தில் அந்த புகார் வந்தா அவருக்கு வந்து ஒரு உடல் பரிசோதனை செய்யறது, அது 3 மாசம் வரைக்கும் தான் தெரியும், பிளட்ல ஏதாவது கலந்து இப்ப பண்ணா அது 2 வருஷம் பண்ணவே முடியாது. இப்போ வந்து இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்குள்ள தான் வருது. ஆனா பொது வாழ்க்கையில இருக்கிறவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கணும், முன்னோடிகளாக இருக்கணும், வழிகாட்டுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பயன்படுத்திட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனாலேயே தாவேகாவுக்கு ஒரு பெரிய களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கோபம் கிட்ட இருக்கு. ஆனா இதே விஷயத்தை தான் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சவன திமுக காரன் சொன்னாங்க. அது திமுகவே கிடையாது. திமுக அனுதாபியா கொஞ்சம் கட்சிக்காரனோட சுத்திருக்கான். திமுக அனுதாபியா, ஆனா கட்சிக்காரன் கிடையாது. ஆனா கட்சியினுடைய செயலாளர் என்றெல்லாம் பரப்பப்பட்டுச்சு. அது உண்மை இல்லை. அப்ப என்னன்னா, திமுகவை களங்கப்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒரு சமூக விரோதியை அன்றைக்கு பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சரையே அவன் சமூக விரோதியாக இருக்கக்கூடுங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் போராட்டமே பண்றாங்க. ரெண்டுக்குள்ளேயுமே அரசியல் இருக்கிறதே தவிர உண்மை இருக்கிறதா என்பதை நம்ம விசாரிச்சு தான் அறிய முடியும். இப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் போதை பயன்படுத்தலைன்னு உறுதியா என்னால சொல்ல முடியாது, பயன்படுத்தினாருன்னு உறுதியா சொல்ல முடியாது, கலெக்ட் பண்ணவும் முடியாது. அப்ப அவரு இந்த போலீஸ்காரன் நம்மளை வண்டியில நிப்பாட்டி ஊதுங்கிறான்ல, அது மாதிரி அமைச்சரை வந்து டெய்லி போய் ஊதி தான் கண்டுபிடிக்கணும். யாராவது ஊதுறதுக்கு விடுவாங்களான்னு தெரியல, அமைச்சராக இருக்கும்போது ஊத விடுவாங்களான்னு தெரியல. எனக்கு தப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதனால ஒரு கட்சி, ஒரு அமைச்சர் என்கிற அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் இது மாதிரியான கரை படிந்த அல்லது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களாக இருக்கக்கூடாது என்பது ஒரு சரியான விஷயம். இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் 2வது நாளாக விஜய் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு, நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அறிக்கைகள்லாம் வரும். எப்படி பாக்குறீங்க அவருடைய செயல்பாடுகளை? அதாவது நான் 2 விதமா பாக்குறேன் தாவேகா ஆட்சியை. நிர்வாக ரீதியாக நீங்கள் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட இந்த கட்டட அனுமதிக்கான விஷயங்கள் எல்லாம் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம், நேரம் போனால் தானே காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க அம்சம். இப்போ தனியார் பள்ளிகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து பணம் வாங்கலை அப்படின்னு அவங்களே சம்மந்தப்பட்ட பயனாளிகள் சொல்கிறத நான் வரவேற்கிறேன். இப்போ அது மாதிரி நிர்வாக ரீதியாக அவங்களுடைய நகர்வு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் சட்ட ஒழுங்கு, அவர்கள் என்ன குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த சட்ட ஒழுங்கு என்பது திமுக ஆட்சியை விட பல மடங்கு மோசமாக இருக்கு, கொடூரமாக இருக்கு. சட்ட ஒழுங்கை அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட்டு
இந்த ஆட்சியில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, குறிப்பாக தாவேகாங்கிற கட்சி மீது எனக்கு இருக்க மிகப்பெரிய விமர்சனம்னா, அவர்கள் எந்த கொள்கையை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை அவங்க டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரகடனப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சி எந்த திசையிலே நகர்கிறதுங்கிறத டிக்ளேர் பண்ற இடம் ஒன்று இருக்குல்ல, அதை ரகசியமா மர்ம புத்தகமா வச்சுக்கணும். ஒரு மர்ம நாவல் படிக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. ஒரு சம்பவத்திலயும் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? எல்லாத்துலயுமே பிரகடனம்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே. இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ண போறாங்கன்னு ஒரு நாள் தகவல் வருது, கேன்சல் பண்ணலைன்னு ஒரு நாள் தகவல் வருது, பரிசீலனையில இருக்குன்னு ஒரு தகவல் வருது. எதை நோக்கி நகருகிறாங்கிறது ஏதாவது ஒரு பகிரங்க அறிக்கை உண்டா? என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்றத அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில, சந்தேகத்தின் அடிப்படையில என்று சொல்லப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, தகவல் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டோம். இதெல்லாம் எப்படி நான் செய்தியில சேர்க்க முடியும்? எல்லா கட்சிக்குமே அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன என்று சொல்வதற்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. தாவேகா அது ஒரு மர்ம பக்கமா இருக்கு. இது ரொம்ப ரகசியமாவே வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. அது கொஞ்சம் சரியான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மற்றும் ஒரு சந்திப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார்.